ஃப்ரைடே 7:15 ஆயிடுச்சு. பசங்களாம் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு இருந்தாங்க. நானும் அவங்களோடயே உட்காந்தேன். பார்த்தா 7:15 ஆயிடுச்சு. சரி, ஓகே, இதுக்கு மேலே உட்காந்துருந்தா ஆகாதுன்ட்டு இந்த கிளைமேட்டுக்கு வந்துட்டு வேலை செய்யவே பிடிக்கல. பெங்களூரில் வந்துட்டு லாஸ்ட் 1 வீக்காக வந்து விடாத மழை பெஞ்சிட்டே இருக்குது. அப்படியே ட்ரிஸ்லிங்லேருந்து கனமழை வரைக்கும் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருக்குது. ஏதாவது சூடாக செய்யறதுக்கு முடியறதில்ல. பட் சூடாக யாராவது செஞ்சு கொடுத்தா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ வந்து பாடி பெயினாக இருக்குது. ஒரு இடத்துல உட்காந்தா அப்படியே உட்காந்துட்டே தான் இருக்கணும் போல தோணுது. சரி, 7:15 ஆச்சு. எப்படியும் வந்துட்டு மத்தியானம் வந்து வாஷ் பண்ணாமல் வச்சது திங்ஸ் எல்லாம் லஞ்சு செஞ்சது எல்லாமே அப்படியே ஒரு சிங்க் வழியாக இருக்குது. சரி, அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கடகடன்னு வேலையை ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறமா இன்றைக்கி எப்பவும் செய்கிற மாதிரி அந்த பழைய சாதத்தை காலையில் செஞ்ச சாப்பாடு இருக்குது. அதை வந்துட்டு ஆனியன் ரைஸாக வந்து செஞ்சிடலாம். இது எப்பவுமே வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே வந்துட்டு நம்ம சொந்தக்காரங்கள் யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு முந்தி அடிச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முந்தி அடிச்சுட்டு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் வந்து டப்பு டப்புன்னு நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. என்னடா அது இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா என்னென்னா அந்த ப்ராஜெக்டில் வந்து அவ்வளோக்கா என்ன சொல்கிறது, அதை பண்ணினாங்கன்னா இவங்க வந்து முன்னேற முடியாது. அதாவது முன்னேறலாம், நம்மளை விட பெரிய ஆளாக ஆக முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் சொந்தக்காரங்க எல்லாமே வந்து நம்மளையே வந்துட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா?